12th முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. குறிப்பாக இன்ஜினியரிங் போகலாமா இல்லை ஆர்ட்ஸுக்கு போகலாமா, இந்த ஒரு முடிவில் இருக்கிற கும்பல் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ 2026 இன்ஜினியரிங் எடுக்கிறது உகந்ததா சிறந்ததா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசியிலிருந்து. என்னன்னா 12th முடிச்ச உடனே இப்போ எல்லாருமே வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எக்ஸாம்லாம் கூட பார்த்தா முடிஞ்சிருக்கும். ஸோ என்னன்னா அடுத்து நம்ம இன்ஜினியரிங் போகலாமா இல்லை ஆர்ட்ஸ் போகலாமா? பூ விழுந்தா பூ பாதை, தலை விழுந்தா சிங்கப்பாதை, என் பாதைய கடவுளோ தற்செயலோ இது தீர்மானிக்கட்டும். மெயின் ஃபர்ஸ்ட் பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா யாரை சமாளிக்கணும்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க தான் சமாளிக்கணும். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க. இதில் போவாப்ல அது போகல, மகனே எப்படியாவது நீ விட்டு படிச்சு டாக்டர் ஆகிடலாம், இன்ஜினியரிங் படிச்சு டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது இன்ஜினியரிங் படிச்சு டாக்டர் ஆகிறதானா அப்படி சொல்கிற ஆட்களும் உலகத்தில் இருக்க தான் செய்வாங்க. இப்போ இவங்களெல்லாம் நம்ம சமாளித்து வரணும். அப்படியே நம்மளுக்கு பிடிச்சது எனக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொன்னால் உடனே வேலை அடித்து உலகமாக ஓடிட்டு இன்ஜினியரிங் போடா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறவங்க தான் நிறையா. ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் இந்த 2026 நீங்கள் இன்ஜினியரிங் எடுக்கலாமா படிக்கலாமா? அது இருக்கிற இன்ஜினியரிங்கே இங்கே வேலை அப்படின்ட்டு இருக்கு. அப்படியே இருந்தாலும் சம்பளம் அப்படின்ட்டு இருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் நம்ம இன்ஜினியரிங் சேரணும், நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு சில விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு சொல்ல வரேன். இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் இன்ஜினியரிங் போய் படிங்கய்யா, சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நிறையா பேர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ்லேருந்து இன்ஜினியரிங்க்கு மாறினவங்க, அந்த சுச்சுவேஷனில் இன்ஜினியரிங் வந்தப்போ அப்படியே மாறினதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் படித்தா கெத்து, டாக்டருக்கு ஈக்குவலாக இன்ஜினியரை சொன்னாங்க அப்படிங்கிறனால தான் வந்து அப்படியே மாறினாங்க. சம்பளமும் கொஞ்சம் கூட இருந்துச்சு, மதிப்பு மரியாதையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இன்றைக்கி இன்ஜினியர்னாவே கம்பெனிகளையே மதிக்க மாட்டுறாங்க. காரணம்னா குவாலிட்டியான இன்ஜினியர்ஸ் இல்லை. ஏன்னா குவாலிட்டியான இன்ஜினியர்ஸ் ஃபீல்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு கேட்டோம்னா, யாருமே புரிஞ்சு தெரிஞ்சு படிக்கல. இன்ஜினியரிங் ஏதோ கடமைக்கு படிச்சு வந்திருக்காங்க. நான் லாஸ்ட் டைம்ல ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன், நிறைய பேர் பதில் கூட சொல்லியிருந்தீங்க. ஒரு இன்ச்சினா என்னன்னு தெரியாது, ஒரு யூனிட் கன்வர்ஷன்ஸ் தெரியாது, ஒரு பேசிக்கான ஃபார்முலாஸ் தெரியாது, ஒரு மெக்கானிக்கில் ஒரு ப்ராடக்ட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் எதையுமே தெரியாமல் சும்மா ஏதோ கடமைக்கேன்னு படித்து முடிச்சுட்டு வந்தால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் இன்ஜினியர் ஆயிட முடியாது. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஸோ அப்போ இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னா, எனிகோ நீங்கள் ஒரு ப்ராடக்டையோ இல்லது ஒரு ஆப்பையோ இல்லை ஏதாவது ஒன்றை உருவாக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இன்ஜினியர். ஓகேவா? ஸோ இன்ஜினியருங்கிறவங்க வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடியவங்க தான் இன்ஜினியர். கிட்டத்தட்ட கடவுளுக்கு ஈக்குவலா நீங்க வந்து ஒரு இன்ஜினியரை சொன்னா அது மிக ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் நினைச்சா என் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது உலகத்தையும் கண்ணு முன்னாடி படைக்க முடியும்டா. ஆமாங்கய்யா. ஏன்னா இப்போ மெக்கானிக்கல் இருக்கு, ட்ரிபிள் இருக்கு, இசிஇ, மெக்கட்ரானிக்ஸு, சிவிலு, அந்த ஐடி, சிஎஸ்சி, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளை உருவாக்க முடியும் அவங்கனால. ஒரு ஆப் உருவாக்கணும்னா இன்றைக்கி ஐடி பீப்புள்ஸ் வேணும். ஒரு கார் உருவாக்கணும்னா இன்றைக்கி மெக்கானிக் இன்ஜினியர்ஸ் வேணும். ஒரு வீடை உருவாக்கணும் அப்படின்னா சிவில் இன்ஜினியர்ஸ் வேணும். கம்ப்யூட்டர் உருவாக்கணும்னா இசி இன்ஜினியர்ஸ் வேணும். ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணணுமா இல்லை ஒரு மோட்டர் தயாரிக்கணுமா அதுக்கு ட்ரிபிள் இன்ஜினியர்ஸ் வேணும். ஸோ அப்போ இவங்க தயவெல்லாம் எல்லாமே இது எதையுமே உருவாக்க முடியாது. அப்போது எனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் உருவாக்குறதா படிக்கிறதெல்லாம் எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் எடுங்க. ஏன்னா இன்ஜினியரிங்கில் நீங்கள் எதுக்கு போனீங்கனாலும் கம்பல்சரி மேக்ஸ் இருக்குங்கய்யா. ஐயா எனக்கு கணக்கே வராதே நான் போகட்டா அப்படின்னு கேட்டால், கணக்கு வராதுன்னா போகாதீங்க. கணக்கெல்லாம் வராதுன்னா ரொம்ப அதிகமான கணக்கெல்லாம் ஒன்றும் இதில் இருக்காது. பட் பேசிக்கான கணக்கு நான் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் இதில். அதனால் மேக்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமாக வராது அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பொருளை உருவாக்குறதுல உங்களுக்கு ஆர்வம் அது இருந்துச்சுன்னா
அப்போ வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிங்க. இப்போ இன்ஜினியரிங் படிக்க போகும்போது என்னென்னா நிறையா உங்களுக்கு குழப்பங்கள் வரும். மெயினாக எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறது, எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம். காலேஜை பொறுத்து என்ன கேட்டிங்கன்னா, காலேஜ்லாம் எல்லா காலேஜ் இந்த காலேஜ் இப்படி இந்த காலேஜ் அப்படி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் ஃபீல்டுக்குள்ளே போய் நாலேஜ் இல்லை, காலேஜில் போய் பாட்டு வந்த நாலேஜ் இல்லை. அதனால் அதை நான் சொல்ல முடியாது. ஆனால் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும், உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் சிறந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி பிரத்யேக வீடியோவை நான் போடுறேன். ஆக இப்போ இந்த வீடியோவோட ஃபினிஷிங் என்ன வர்றேன் அப்படின்னா, நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணதாக இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். மாமா சொல்கிறாங்க, அத்தை சொல்கிறாங்க, சித்தப்பா சொல்கிறாங்க, பெரியப்பா சொல்கிறாங்க, ஃப்ரெண்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் குரூப்பாக இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகணும்னு ஜாயின் பண்ணீங்க, சோலி முடிச்சு. உங்கள் காசு வேஸ்ட் ஆகும், டைமும் வேஸ்ட் ஆகும், திரும்பி வராது. ஏன்னா இன்றைக்கி வெளியே வந்து இன்ஜினியரில் பாதி பேரை கேட்டால் பாதி பேர் வீட்டில் சேர்த்து விட்டதாங்க சொல்கிறான். ஸோ வீட்டில் பேரண்ட்ஸ் யாராவது அதை பார்க்குறீங்கன்னா தயவு செய்து உங்கள் எண்ணத்தை அவங்கள்ட்ட துணிக்காதீங்க. அவங்களுக்கு என்ன வருமோ, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை படிக்க விடுங்க. ஓகேவா? இப்போ இன்ஜினியரிங்கை நான் படிக்கலாமா இல்லையா, எனக்கு இப்படி இருக்குது, இதுதான் என்னோடய சுச்சுவேஷன், நான் இன்ஜினியரிங் படித்தா நல்லா இருக்குமா இருக்காதா, என்னால் படிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு கைட் பண்ண முடியுமோ அதை நான் கைட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12th முடிச்சோடனே என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய கவுன்சிலிங்லாம் கொடுப்பாங்க. நிறையா காசெல்லாம் கட்டி நிறையா பக்கம் போவீங்க. அப்படிலாம் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். ஸோ நம்ம எம்இசி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர் 2 பக்கமே லொக்கேட்டாக இருக்குது. நீங்கள் இங்கே டேரெக்டாக வரலாம். பேரண்ட்ஸாக இருந்தாலும் உங்கள் பையனையோ பொண்ணையோ நீங்கள் கூட்டிகிட்டு டேரெக்டாக வரலாம். உங்களுக்கு இந்த இன்ஜினியரிங்கை பற்றி, இன்ஜினியரிங்கில் சேர்றதை பற்றினா ஒரு கைடன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்இசிலிருந்து ஃப்ரீயாக எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் கால் பண்ணி கூட எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எல்லா நம்பருமே கீழே கொடுத்துருக்குறாங்க ஐயா. வேறு எந்த தகவல் வேணுமாலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். சேனலை இப்போ தான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தப்பு இல்லை, பட் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மூலமாக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.